தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாரோஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். கம்ப்ளீட் ஸ்டார் அப்படின்னு மிகச்சிறந்த நடிகர் தேர்ந்தெடுத்த மோகன்லால் இயக்கி நடிச்சு வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பாரோஸ். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, டி காமா அப்படிங்கிற ஒரு மகாராஜாவினுடைய புதையல 400 வருஷமா பாதுகாத்து வர பூதம் தான் இந்த பாரோஸ். இந்த பாரோஸ் அப்படிங்கிற பூதம் தான் பாத்தீங்கன்னா மோகன்லால் கோவாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்துக்கு அடியில இந்த பூதம் 400 வருஷமா பாத்தீங்கன்னா அடைஞ்சுக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி அன்னிலிருந்து 3 நாளைக்குள்ள அந்த புதையலை உரியவங்க கிட்ட ஒப்படைக்கும். அப்படி ஒப்படைக்கல அப்படின்னா இந்த பூதம் காலம் முழுக்க அந்த பாதாளத்திலேயே அடைப்பட்டு கிடைக்க வேண்டியதுதான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த புதையலை எடுக்கிறதுக்காக ஒரு சில கெட்டவர்கள் முயற்சி பண்றாங்க. இறுதியா இந்த பாரோஸ் அப்படிங்கிற பூதம் அந்த புதையலை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, முதல் முறையா இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார் மோகன்லால். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவர் ஒரு அதிரடி ஆக்ஷன் படம் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு பேண்டசி திரைப்படமா எடுத்திருக்காரு. அதுவும் குழந்தைகளுக்கு உரிய அந்த பேண்டசி திரைப்படமா அந்த படத்தை எடுத்திருக்காரு. குறிப்பா இவர் பூதமா வர அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அவருக்கே உரித்தான அந்த நடிப்பை வெளிப்படுத்தி அசைத்திருப்பாரு. அதே போல அந்த மோகன்லாலுக்கு துணையா வரக்கூடிய அந்த குட்டி பொம்மை ஊடகம் பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கும். குறிப்பா அந்த ஊடகவுடைய சிஜி ஒர்க் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே போல அந்த வெளிநாட்டு சிறுமியா நடித்திருக்கக்கூடிய ஜிங்கிள் பெல் பாத்தீங்கன்னா சும்மா துரு நடிப்பால ரசிக்க வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைத்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. சோமசுந்தரம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, சுத்தமா சிரிப்பே வரல. அதே போல பூதம், புதையல், அதை தேடுற கெட்டவங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையில ஆமையை விட மிக சுலபமா போகுது இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை. அது நம்மள சோதிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய 3D காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தலை சுத்த வைக்குது, தலைவலி தான் வருது. அந்த மாதிரி இருக்கு இந்த 3D காட்சிகள் எல்லாமே. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த 1/4 மணி நேரம் அந்த ஸ்பானிஷ் மொழி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள இரிட்டேட்டிங் பண்ணுது. 1/4 மணி நேரம் ஸ்பானிஷ் மொழியிலேயே பேசிட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரசிக்கிற மாதிரியே இல்லை சுத்தமா. அதே போல சந்தோஷவனுடைய ஒளிப்பதிவு, இது சந்தோஷவனுடைய ஒளிப்பதிவு அப்படின்ற மாதிரி கேட்க வைக்குது. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. லிடினுடைய இசை பாத்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துல வேற லெவல்ல இருக்கு. குறிப்பா ஓவராலா பாத்தீங்கன்னா திரைக்கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய கதை வேற லெவல்ல இருக்கு. ஆனா அந்த படமாக்குற விதத்துல இயக்குனர் சொதைப்பிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல வந்திருக்கும். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.